கூடுதலான புதிய வரவுகள் வந்திருக்கு. என்ன மாதிரி விலையில பார்ப்போமா இல்லாதுண்ட? ஆமாம், நிச்சயமாக என்னுடைய காலை வணக்கத்தை முதலில் அரவிந்தன் நல்ல ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாரு. அவருக்கு எல்லாம் வல்ல சிவன் அருள் புரிய வேண்டும். மற்றபடி என்னுடைய பார்வையாளருக்கு முதல்கண் ஒரு ஸ்பெஷல் காலை வணக்கம். நல்ல நாளுங்க, சிவனுக்குரிய நாள் அப்படின்வாங்க. ஸோ எப்பயுமே நம்ம டாபிக் சிவன் என்ன சிவனை விட்டா வேற ஒன்றும் இல்லை. ஸோ என்னுடைய பார்வையாளர் எல்லாத்துக்கும் நிறைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கணும், சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி புதுசாக வந்து அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். அரவிந்தன், இது வந்து கியா ஸ்பேசியா அப்படின்ற ஒரு கார் ஒன்று வந்துருக்குது. க்ரீன் அப்படின்றது ஒரு கலர் வந்து நான் எப்பயுமே கலர் வேறு லெவலாக செலக்ட் பண்ணுவாங்க. எல்லாம் இருக்கிற கலரை விட நம்ம கார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சில கார்கள், அதாவது கொரியன் காரெல்லாம் வந்து அழகாக இருந்தால் மட்டும்தான் போகும். மற்றபடி என்னென்னா இதே ஜப்பான் கார் எடுக்கும்போது பெரிய விலை வரும். ஆரம்பத்திலே கொலை அப்படின்னு பேச்சே இல்லை. முழு விலையும் என்னுடைய பார்வையாளர்களே 24,50,000 ரூபா லீஸ் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 16 ரூபா 17 ரூபா அண்ணளவாக எடுக்க ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி தான் கார் வந்துருக்கு, வாகனம் வந்துருக்குது. ஆண்டத்தினே ஆதரா என்ன 2004ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட காரு. வாங்க காருக்குள்ள ஃபீச்சர்ஸை பார்ப்போம், உள்பக்கங்களையும் பார்ப்போம். மெயின் ஷோ வந்து நல்லா நீட்டாக இருக்குது. அதே மாதிரி டயர் கண்டிஷன் அவர் சொல்லுவார். அதுக்கேற்ற ஒரு எலோ வீல் வந்து காருக்கு ஏற்ற மாதிரி எலோ வீல், டயர் கண்டிஷன் அரை கண்டிஷனில் இருக்குது. அதை விட எல்லாம் நீட்டாக செய்து வச்சுக்கணும். ரீபெயின் தானே 2004 நினைக்கிற வருஷம் அரவிந்தன். ஸோ என்னுடைய பார்வையாளர்களே, இந்த காரில் பெயிண்ட் வந்து ரொம்ப நல்ல அழகாக அருமையாக இருக்குது. பெயிண்ட் வந்து அழகு விட இந்த கலர் தான் ஒரு அழகான கலர் வந்து ஒரு டீப் க்ரீன். ஆமாங்க. அதே மாதிரி உள்ளுக்கும் பார்ப்போம் வாங்க. சீட்டை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு இந்த லெதர் சீட் அப்படின்றது. ஸோ இந்த காருக்கு லெதர் சீட் வந்துருக்குன்றது ஒரிஜினலாக வந்தது. அதே மாதிரிக்கு ஆஷ் கலர் கொடுத்துருக்காங்க. டீப்புக்கு வந்து டீப் க்ரீனுக்கு ஆஷ் கலர் கம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் நல்லா கம்பைன் ஆகக்கூடிய கலர். அதை விட மேனுவல் கியர் தானே? ஆமாங்க, மேனுவல் தாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது வந்து மேனுவல் மாதிரி ஒரு கார். ஏன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை ஓடிக்கிட்டு. அதை விட ஏசி எல்லாம் ஃபுல் ஆப்ஷனோட இருக்கு. பவர் ஷட்டர், பவர் மிரர். ஆமாங்க, பவர் பேசிக் கார் தான். அதில் வந்து எல்லாம் வந்துருக்குங்க, ஃபுல் ஆப்ஷனோட இருக்கு. அதை விட என்ன விலை சொன்னீங்களா? என்ன மீண்டும் ஒரு பார்வையால் 24,50,000 விலையை கொஞ்சம் லைட்டாக அனுசரிக்கலாங்க. இன்றைக்கி போகிற விலைக்கு ஒரு இங்கிலீஷ் நம்பர் காராக இருக்கணும், நல்ல காராக இருக்கும், ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கின்ற காராக இருக்கணும். அடிக்கடி சொல்கிற கார் தான். 2 தரக்க சொல்கிறதுக்கு இல்லை. என்னுடைய பார்வையாளர் நெட்லலாம் அடிச்சு பாருங்கள் எவ்வளோ போகுது. கியா ஸ்பேசியா அப்படின்ற ஒரு மாடல் வந்து கொஞ்சம் அழகான மாடல். வாங்க காரை போய் சுற்றி பார்ப்போம். காரில் குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாம் க்ளீனாக இருக்குது. கொரியன் கார் தான் கியா. ஆமாங்க, கொரியனில் வந்து எப்படி அந்த பார்வையாளர்களே, இந்த கொரியன் கார்களில் வந்து 3 வகை இருக்குது. அதாவது ஒன்று ஜப்பானில் வந்து அசம்பிள் பண்ணுறது ஒன்று, கொரியாவில் அசம்பிள் பண்ணுறது இருக்குது. இது வந்து சிங்கப்பூரில் அசம்பிள் பண்ணுற கார் எதுவாக இருந்தாலும் அதுக்கு லெதர் சீட் தான் வருங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். அப்போ இது வந்து ஒரு கம்பெனி வந்து எது லீஸ் ஏன் கொடுக்குறாங்கன்னா, இனிய நம்பியோ கஸ்டமரை நம்பியோ விட அதை விட அன்றைக்கி மார்க்கெட்டில் போகிற ப்ரைஸை பார்த்து தான் லீஸ் கொடுப்பாங்க. இது புத்தகத்தில் உற்பத்தி சிங்கப்பூர்ண்ட வருது. ஆமாம், இல்லைங்க, அதாவது அசம்பிள் இன் சிங்கப்பூர். அதாவது கொரியா கம்பெனி நிறைய கிளை நிறுவனம். சில கார்கள் ஜப்பானில் வந்து அதான் கொரியா கார் எப்படி அப்படிதான் காலிபரேஷன் இருக்குன்றது. அதை விட இது பெட்ரோல் எவ்வளோ பாவிக்கின்றாங்க? இது வந்து கிட்டத்தட்ட 12 தொடக்கம் 15-16 செய்யும். பரவாயில்ல, விலைக்கும் பரவாயில்ல. ஒரு 24 சொல்றீர்கள். பெட்ரோலும் நல்ல பாவனை. பார்வையாளர்களே, நான் வந்து நேற்று காரை எடுக்கும்போது பின்னரவோ 8 மணி ஆகிறதுக்கும் நான் அடித்தேன். வந்து வரும்போது 5,000 ரூபா பெட்ரோல் அடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 10,000 மாதிரி இருந்துச்சு. மீண்டும் 7,000 பெட்ரோல் அடித்தேன். கிட்டத்தட்ட 12,000 ரூபா பெட்ரோல் இதில் அடிச்சிருக்கு. பெட்ரோல் வந்து இருக்குது. கொழும்புல இருந்து வந்தது. கொழும்புல இந்த வந்த கார்கள் வந்து இந்த கூட வந்துருக்கு. கொழும்புல இருந்து இதெல்லாம் கொழும்புல இருந்து வந்திருக்கு. இது வந்துருக்கு. அதை விட ஒரு டாட்டா உண்டு, கே நம்பர் KQ. ஆமாம், டாட்டா நானோ கே. எல்லாத்தையும் இந்த விலையிலையும் பார்ப்போம். அதை விட மாருதி எல்லாம் இன்னைக்கு எல்லாம் நேற்று கொண்டு வந்த கார்கள். இல்லை, இந்த 3 புதிய வரவு வந்து டாடா நானோ ஒன்று வந்துருக்குது. KQ அதில் வந்து ஆரம்ப விலை 14,50,000 தான். 14,50. ஆமாங்க, 14,50,000. KQ நம்பர் ஒரு ஹோல் கலரில் இருக்குது. இது இந்த ஆண்டு வந்து 2011 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். 2011 தான் வரும் பிராண்ட் நியூ கார். அதை விட டயர் எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர் இருக்குது. மற்ற காரில் வந்து எந்த ஒரு ஒரிஜினல் பெயிண்டா இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாது. டச்சப் பண்ணியிருப்பாங்களே. இதில் குட்டி குட்டி வேலை இருக்குது. சின்ன அதாவது பெயிண்ட்ல லேசாக கீரை இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எப்பயும் சொல்கிறது
இந்த விலை போகிறமா இருந்தது பாருங்கள். இதுக்கு வந்து எவ்வளோ போகும் செலவு நம்ம கழிச்சு கொடுக்கலாம். இன்ஜின் கண்டிஷன் தான் நம்ம இன்ஜினுக்கு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் நியாயமாக கிட்டத்தட்ட 350-400 கிலோமீட்டருக்கு தூரம் ஓடி டிரைவர்ஸ் மூலமாக ஓடிட்டு வந்தாங்க. நான் வரும்போது இந்த காரை நான் ஓட்டினேன். ஏன்னா இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லலாம் இந்த காரை பண்ணிட்டு. இந்த டிரைவர்ஸ் வந்து வரும்போது ஒரு விதமான துன்பமெல்லாம் வருது. எதுனாலுமே பழைய நானோன்னு தானே இது. ஆமாம், டாடா நானோ. இதெல்லாம் ஏன் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா என்கிட்ட இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் பெரிய வசதியில் நார்மலான இடைத்தப்பாக போகும் இந்த கார். மற்றபடி எனக்கு வாங்குறதுக்கும் அந்த அளவு நான் வசதி குறைவு. எனக்கு இவ்வளோ தான் வாங்க முடியும். நிலம் இருக்கின்றது பார்வையாக தெரியும். ஸோ அதே மாதிரி பஜாஜ் டியூப் மற்ற இதுக்கு லீசிங் என்ன மாதிரா என்ன இது 17 இதுக்கு எடுக்கலாங்க. நான் நினைக்கிறேன் இன்னும் நான் ஃபைனான்ஸ் கம்பெனியில் சரியாக கேட்கல. கிட்டத்தட்ட அன்னளவாக சொல்கிறேன், துல்லியமான கணக்கல்ல என்னுடைய பார்வையாளர்களே. ஸோ அதிகமாக 7 லட்ச ரூபா மாதிரி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபுல் பேமெண்ட் முழு விலையும் 14,50,000. 14,50. ஆமாங்க. அதில் இருக்கின்ற அந்த சின்ன சின்ன வேலைகளுக்காக காசு கழிக்கப்படும். நிச்சயமாக என்னுடைய வாடிக்கையாளர் தெரியும் வந்தால் வந்து எப்படியாவது வெட்டி வேலை செய்வேன். மற்றது இருக்க இது க்ளீனாக காட்டுவோம் உங்களுக்கு. அதை சுற்றி உள்பக்கங்களையும் கூட நீங்கள் நீங்கள் தூர இடங்கள்லேருந்து வந்து எடுக்கிறவைக்காக நாங்கள் க்ளீனாக வாகனத்தை காட்டுறோம். நியாயமாக தூரமாகாதீங்க. ஸோ டாட்டா நேரம் ஏன் வாங்குவாங்க? நான் வந்து ஒன்றும் CX மாடல். அதே மாதிரிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் விலை குறவு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரன்னிங் பெட்ரோல்லாம் 22க்கு மேலே 100% செய்யும். 7,000 தான் பெட்ரோல் அடிச்சிருக்கிறீங்க. அங்கே அந்த கிளம்புது வர ஒன்று பெட்ரோல் கிடக்குது. பெட்ரோல் செய்யும். பெட்ரோல் பற்றி பயப்பட தேவையில்லை. ஸ்பேர் பார்ட்ஸை பற்றி பயப்பட தேவையில்லை. முழு விலையுமே 14,50,000. அதுவும் நீங்கள் இப்போ 10 சேலில் பார்த்துட்டு நான் அடிக்கடி சொல்கிறது என்ன, நெட்டில் பாருங்கள் எவ்வளோ போகுது. அதுக்கப்புறம் இங்கே விலை கூடனா வந்து ஏன் போகுது அப்படி கேட்கலாம். அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனைக்கு இருக்காது. ஓடி பாருங்கள். ஒரு மெக்கானிக் கிளாஸை கூப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கம்பெனியில் போய் கேளுங்க, நான் எடுக்கிறது சரியா அப்படின்ட்டு அவங்களும் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க சும்மா வந்து எல்லாம் ஃபினான்ஸ் தர மாட்டாங்க. கார் நல்லா இருந்தால் மட்டும்தான் வேல்யூவேஷன் கொடுத்து தருவாங்க. என்னுடைய பார்வையாளர்கள் அடுத்தது லீசிங் வந்து நீங்கள் செய்யலாம் தானே. எந்த ஒரு கம்பெனியை நாங்கள் வந்து ரெஃபர் பண்ண மாட்டோம். என்னுடைய வாடிக்கையாளர் எதை கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆசையான கம்பெனி இருக்கும். சில கம்பெனிகள் நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். ஏன்னா அது பண்ணுற கம்பெனி 100% வட்டி குறைவாக இருக்கும். அதுக்கு சொல்லி நான் சொல்கிற கம்பெனிக்கே போகணும் அப்படின்னு இல்லை. எல்லாமே வந்து என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பக்கத்தில் சாய்ந்திருக்கின்ற ஒரே நிறுவனம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லக்கூடியது எஸ்எஸ் கார்ஸ். ஸோ மீண்டும் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா வந்து என்னுடைய பார்வையாளர் உலகம் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப வந்து கதைக்கிறீங்க, நீங்கள் சொல்ல கதைக்கிறீங்க. இன்னொரு குறையும் சொல்ல வேண்டும். நான் சில ஃபோன்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. 6 மணிக்கு பிறகு எனக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாதுங்க. வேலை பழுவு. அதை யாருமே ஆன்சர் பண்ணாட்டி குறை நினைக்காங்க. அதுக்கு ஒரு முதல் கண் ஒரு மன்னிப்பை அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில எடுக்க வேண்டாம். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த வாய்ஸ் மெசேஜுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். சிலவங்க வந்து 10-11 மணிக்கெல்லாம் எடுப்பீங்க. ஸோ நான் வந்து நம்ம வயசுங்க இந்த மருந்து போட்டோம்னா என்னது டெப்லெட்ஸ் எல்லாம் போட்டோம்னா தூக்கம் வந்துடும். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் நினைக்கிறது. அதே மாதிரி வெளியூரில் எவ்வளோ உள்ளூர்வாசிகள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி வெளியூரில் நிறைய ஃபேன்ஸ் இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆய் சொல்லி எப்படி காய் சொல்லிட்டு வாங்க மற்ற கார். மற்ற அடுத்தது பஜாஜோட ஒரு நல்ல கார் ஒன்று கொழும்புலேருந்து கொண்டு வந்துருக்கிறார். பார்ப்போம். எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. காரை பார்க்கவே நல்லா இருக்குது. உங்களை தூரம் காட்டுறேன். காரை ஃபுல்லாக பாருங்கள். அதை விட டயர் எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர். எலோவில் இல்லை, ரிம் தான். ஒரிஜினல் ரிம்முகள் ஒரிஜினல் இதாகவே இருக்குது. உங்களுக்கு தெரியும். கடைசியாக வந்த EAA நம்பர். இதை வந்து உள்பக்கங்களை பாருங்க. வந்து இதுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பிளாக் கலர் டேஷ்போர்ட் வருது. ஒரு பிளாக் அண்ட் மெரூன் அப்படின்ற வந்து ஒரு சீசெட் கலவு இல்லைங்க. அப்படின்னு தான் கலர் சர்ச் பண்ணி நேற்று கொண்டு அந்த மாதிரியே நிற்க. அப்படியே அதை விட 5 பேர் இருக்கலாமே. ஆமாங்க. இந்த காரெல்லாம் வந்து ஒரு ஆட்டோனிக் எடுத்த விலைக்கு எடுக்கிறீங்க. இது 2019 முழு விலையுமே நான் சொல்ற விலையே 1350 வந்து பாருங்க. முழு விலையும் எக்ஸாவில் வந்து உள்ளுக்கு வருகிறது, கீழே வரும் எக்ஸாவில். ஆமாம், அது கவர் ஒன்று வரும். அந்த கவரை பூட்டணும். இப்போ கல்வி கொடுக்கும் போது நீங்கள் வந்துட்டீங்க. அரவிந்தன் சரியான வேலை பழு காரணமாக அவரை பிடிக்க முடியாது பார்வையாளர். அதை விட மழை காலமும் அதை விட வருஷ கடைசி உங்கள்ட்ட கணக்கு ஆஃபர்கள் போகிறது. விலக்கழிவுகளில் கொடுக்குற நீங்கள் ஆஃபர் தானே. அதுதான் ஆஃபர் தான். ஸோ என்னுடைய பார்வையாளர் வாங்க இந்த காரை பின்னி காட்டவே இல்லையா? அதை விட காரில் புற சொல்கிற மாதிரி இல்லை. நல்லா அன்றைக்கி கார்.
இப்போ இந்த காரை ஒரு பின்னி காட்டுறீங்க. ஒரு ஆட்டோ விலை தான், ஆட்டோ விட மலிவு விலையெல்லாம் கார்கள் நிற்கு. ஆமாங்க, இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் அதுக்கு தான் வேண்டி வரும் அரவிந்தன், மன்னிக்க வேண்டும். ஏன்னா வந்து இன்னைக்கு சேஃப்டி வந்து மற்றபடி மழைக்காலம் வந்து ஆட்டோவில் போகும்போது நீங்கள் எக்ஸிடென்ட் இருக்கணும், அதை எடுக்கணும். ஆனால் ஃபுல்லாகவே வந்து மூடி போகக்கூடிய காரு. மற்றபடி அதுக்கு லைசன்ஸ் இது லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? இது எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் குத்து மதிப்பாக ஒரு 5 லட்ச ரூபா தொடர்ந்து 7 லட்ச ரூபா எடுக்கலாம். கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா கார் வந்திருக்குது, நான் லீசிங் போட்டில் இல்லை கேஷ் கொடுத்து எடுத்து போயிருந்தேன். நான் 10 காருக்கு மேலே விற்றுருப்பேன், தெரியும், வாடிக்கையாளர் தெரியும். கம்ப்ளைண்ட்ஸ் வரும். என்னென்னா இதுக்கு வந்து இங்கே இருக்க கொக்கோவில்ல வந்து பஜாஜ் ஷோரூம் கம்பெனி ஒன்று இருக்கலாம், இல்லாட்டி ஸ்பேர் பார்ட்ஸ் வேண்டது. அதாவது ஜப்னால நீங்கள் யாழ் மக்கள் வந்து இங்கே அவங்க தெரியும். கொக்கோவில்ல இருக்குதானோ பிற மாகாணங்களில் எங்கெல்லாம் பஜாஜ் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கின்றதோ அங்கே வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்னங்க அரவிந்தன் 13,50,000 2019 எடுக்க முடியாதுங்க. இது நியாயமாக இருந்தால் மட்டும் யோசிங்க, வந்து பாருங்க. ஆனால் இதில் ஒரு நான் அடிக்கடி சொல்கிறேன் என்னென்னா, இப்போ இன்றைக்கி யூடியூப்பில் போய் நாளைக்கு எப்போ வருகின்றதோ அடுத்த நாள் போயிருந்தது. நீங்கள் பாருங்கள், எங்களை காரெல்லாம் வந்து சோல்டு போட்டு இருக்க காரணம் என்னென்னா வந்து கூட கார்கள் வந்து விலப்பட்டிருக்கு. இந்த மாருதி எல்லாம் வித்தாச்சு, ஐலூஸும் போயிடுச்சு. வேறு ஐலூஸ் கேப்புகள் வர இருக்கின்றது. இதுகள் போனால் மட்டும்தாங்க எனக்கு எடுக்கலாம். நம்மளாம் பெரிய காசு இல்லைங்க, நம்மளாம் குட்டியாக வருங்க. இதை விற்றுட்டு வர காசில் தான் அடுத்தது இருக்கும். 1.3 இன்ஜின் கொண்ட ஸ்ட்ரெயிட் லைட் பில்லுக்கு வந்து சுசுகி ஸ்விஃப்ட்டில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. ஆனால் இந்த மாடல் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டைலிஷ் லுக்காக கொடுப்போம். சின்ன சிப் மாதிரியே இருக்கும். பாருங்க, அதை வந்து இங்கே 2 ஸ்ட்ரெயிட் லைட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரிக்கு ஒரு இதுக்கு ஒரு அழகிய தோட்டத்தை கொடுத்த மாதிரி. அதே மாதிரி ஒரிஜினல் ஸ்பாயிலர், இது வந்து ஸ்பாயிலர் ஒரிஜினல் வந்து ஸ்பாயிலர். எத்தனையாம் ஆண்டு தான்? என்ன எத்தனையாம் ஆண்டு? 2006ஆம் ஆண்டு. 2006ஆம் ஆண்டு சொல்றது சென்ட்ரல் ஆண்டனா. அதாவது ஆண்டனா நடுவில் இருந்தால் சென்ட்ரல் ஆண்டனா, சைடில் தான் சைட் என்னென்ன அப்படின்றது. அதனால தான் பெரிய வித்தியாசம் இருக்காதுங்க. சின்ன வந்து மைல் வித்தியாசங்கள் இருக்கும். அது டொயோட்டா பீஸ். ஆமாம். ஸோ இப்போ இந்த 2 காரையும் பார்க்கும்போது இதில் வந்து விலை வித்தியாசம் இருந்தாலும் பாருங்க, இது வந்து விற்கிற விலையே 44 லட்ச ரூபா தான் விற்கிறோம். இது வந்து 63 லட்ச ரூபா விற்கும். 63. ஆனால் இந்த 44 லட்ச ரூபாயோட ஸ்டைலிஷை பாருங்க. எல்லாமே யாருமே ஒரு வாகனம் வாங்கும் போது நம்ம வாகனம் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து அழகாக இருக்கின்றது தான் பார்ப்போம், அழகான கலரான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 44 லட்சம். 44 லட்சம் முழு விலை 44 லட்சம். சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணலாம். கார் நிற்காதுங்க. என்னுடைய பார்வையாளர்களே, லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? கிட்டத்தட்ட அந்த அளவு 35 லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாமா? அப்போ அவங்கள்ட்ட ஒரு 8 லட்சம் வந்து அந்த காரை கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்த காருக்கு வந்து 7 லட்ச ரூபா லீஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ இது முழு விலையை 14,50,000 ரூபா. ஸோ அந்த கார் வந்து 17 லட்ச ரூபா லீஸ் எடுக்கலாங்க. முழு விலை 24,50,000. அங்கே 3, 4, 7,50,000 தான் கார் கொண்டு போகலாம். 7,50,000 இருந்தால் கையில் கார் எடுத்துகிட்டு போகலாம். இன்னைக்கு என்ன பார்வையாளர்களே வந்து எனக்கு பைக்கை பற்றி தெரியாது. பைக்கு கொஞ்சம் லைட்டாக ஓடும், அதாவது பெரிய பைக்கெல்லாம் ஓடுறது தெரியாது எனக்கு. ஸோ அந்த அழகிய தோற்றத்தை கொடுக்கக்கூடிய சுசுகி ஜிக்ஸர் ஒன்று இருக்கின்றது. பாருங்க, நீல வர்ணம் உட்காந்து போனீங்கன்னா வேற லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே தெரியல அரவிந்த். ஸோ என்ன விலை? இது வந்து முழு விலையும் 6,30,000 ரூபா. இதில் வந்து என்னன்னா, அந்த பைக்கில் ஒரு பியூட்டி என்னன்னா பாருங்க, ஒரு கிட்டப் நம்மளாம் வயசு போனால் நமக்கு சரி வராதுங்க. ஆனால் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பைக் அவங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டை பற்றி தெரியாது. 6,30,000 விற்கும். ஸோ என்னுடைய வாடிக்கையாளர் இளைஞர்கள் சொல்கிறேன், வேகம் விவேகம் அல்ல என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கின்ற வரை SS காசேட்.